ஜப்பான் நாட்டின் முன்னணி நிறுவனங்கள் தலைமைச் செயல் அதிகாரிகளின் பிரதிநிதிகள் குழுவினர் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து உரையாடினர். அப்போது இந்தியாவில் முதலீடு செய்வது மிகப்பெரிய வாய்ப்பு எனவும் இந்தியா ஜப்பான் உறவு மிகவும் பிணைப்புடன் உள்ளதாகவும் உற்சாகத்துடன் தெரிவித்தனர். மேலும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் மையமாகவும் விளங்கும் என்றனர். இந்தியா ஒன்றும் தர்ம சத்திரம் அல்ல என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். குடியுரிமை மற்றும் வெளிநாட்டினர் மசோதா 2025 மீதான விவாதத்தின் போது பேசிய அவர், சுற்றுலா, சுகாதாரம் மற்றும் வணிக நோக்கத்திற்காக வருபவர்களை வரவேற்க அரசு தயாராக உள்ளதாகவும், பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளவர்களை கடினமாக கையாளுவோம் எனவும் கூறினார். அதிகாரம் இல்லாமல் கொள்கையை அமல்படுத்த முடியாது என்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற மாநிலங்களில் நீண்டகால திட்டங்களுடன் பணியாற்ற வேண்டும் என்று கோரிய காங்கிரஸ் இன்னும் கடுமையாக உழைத்து கூடுதலாக 30 தொகுதிகளில் வென்றிருந்தால் மத்தியில் மாற்று அரசை அமைத்திருப்போம் என்றும் தெரிவித்தார். டெல்லி இந்திரா பவனில் 16 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் ராகுல் காந்தி முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியை வலுப்படுத்த தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரம்மபுத்திரா நதியில் நீர்மின் திட்டங்கள் தொடர்பான சீனாவின் நகர்வுகளை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் எம்பி பௌசியா கான் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர், கீழ்நிலை பகுதிகளில் வசிக்கும் இந்திய குடிமக்களின் உயிர்களையும் வாழ்வாதாரங்களையும் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடனான மோதலில் 4 போலீசார் உயிரிழந்த நிலையில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜுதானா வனப்பகுதியில் பதுங்கியிருந்த ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் ஏற்பட்ட மோதலில் துணை காவல் கண்காணிப்பாளர் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர். ரம்ஜான் பண்டிகையின் கடைசி வெள்ளிக்கிழமை தொடுகையொட்டி குற்றங்களை கட்டுப்படுத்தவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் நோக்கிலும் காவல்துறை அதிகாரிகள் நஹாசா பகுதியின் கீழ் உள்ள முக்கியமான இடங்கள் மற்றும் சந்தைகளில் சோதனை நடத்தினர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகிறது. 12,487 பள்ளிகளைச் சேர்ந்த 8,86,970 மாணவர்கள் உள்ளிட்ட 9,13,084 பேர் தேர்வு எழுத உள்ளனர். 4,113 தேர்வு மையங்களில் நடைபெறும் தேர்வை கண்காணிக்க 48,500 ஆசிரியர்களும், தேர்வில் முறைகேடு நடப்பதை தடுக்க 4,800 பறக்கும் படையினரும் தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தவிர்க்க முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க அனைத்து தூதரக மற்றும் சட்ட உதவிகளை வழங்க முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் தாவேகாவின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டத்தில் கலந்து கொள்ள 137 செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் 1,800க்கும் அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தாவேகா பொதுக்குழுவால் சென்னை திருவான்மியூர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று முதல் தொடங்க உள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக பேரவையில் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக அதிமுக தெரிவித்தது. இந்த சட்ட திருத்தம் தொடர்பான தீர்மானத்தின் மீது உரையாற்றிய அதிமுக கொறடா SP வேலுமணி, மத்திய அரசின் சட்ட திருத்தம் இஸ்லாமிய பெண்களின் வாழ்வியல் நடைமுறைக்கு எதிரானது என விமர்சித்தார். மின்னணுத்துறை தேசிய ஏற்றுமதியில் தமிழ்நாடு 37% பங்களிப்புடன் சாதனை படைத்திருப்பதாக தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மேலும் வளர்ந்துவிடக்கூடாது என்ற வஞ்சக எண்ணத்துடன் ஒரு கூட்டம் அரைகுறை செய்திகளை பரப்பினாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது என்றும் பதிவிட்டுள்ளார்.
புதுச்சேரியில் இன்றளவும் தமிழ் பாடத்திட்டங்களுக்கான புத்தகம் தமிழ்நாடு பாடநூல் கழகத்திடம் இருந்துதான் பெறப்பட்டு வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு புதுச்சேரி அரசு தமிழகத்திடமிருந்து தமிழ் பாடநூல் புத்தகங்களை வாங்குவதில்லை என்றும் அதற்கு காரணம் தமிழிசைதான் என திண்டுக்கல் லியோனி குற்றம் சாட்டியிருந்தார். மதுரை உசிலம்பட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி மீது ஒரு வாரத்தில் சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் உறுதியளித்தனர். 2016ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது நீதிபதி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அளிக்கப்பட்ட புகார் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கண்ணன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அனைவரும் பேட்டரி வாகனங்களை வாங்கினால்தான் பசுமையான உலகத்திற்கு நாம் செல்ல முடியும் என இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். கோவை ஓசோடெக் நிறுவனத்தின் சார்பில் அரசூர் பகுதியில் நடைபெற்ற புதிய மின்சார இருசக்கர வாகனங்களை அறிமுகம் செய்து வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், குலசேகரப்பட்டினத்தில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிப்படை வசதிகள் முக்கியமான தேவை என்றார். திருப்பத்தூர் ஆம்பூர் அருகே இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை கடத்தியதாக 3 இளைஞர்களை சேலம் போலீசார் கைது செய்தனர். ரெட்டித்தோப்பைச் சேர்ந்த சந்தோஷிடம் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி சேலத்தைச் சேர்ந்த பெருமாள் 5 லட்சம் ரூபாயை ஏமாற்றியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சந்தோஷ் நண்பர்கள் கோகுல், நரசிம்மன் ஆகியோருடன் சேர்ந்து பெருமாளை கடத்தி வீட்டில் அடைத்து வைத்தார். கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் நியமனத்திற்கு தேர்வுக்குழு அமைக்க வேண்டும் என்ற யுஜிசி விதிகள் சிறுபான்மை கல்லூரிகளுக்கு பொருந்தாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள 4 சிறுபான்மை கல்லூரிகளில் யுஜிசி விதிகளுக்கு முரணாக நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறி 66 உதவி பேராசிரியர்கள் நியமனங்களுக்கு சென்னை பல்கலைக்கழகம் ஒப்புதல் வழங்க மறுத்தது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே தன்னிடம் நெருங்கி பழகிய பெண்ணின் ஆபாச வீடியோ மற்றும் புகைப்படங்களை இணையதளத்தில் பதிவிடுவதாக கூறி மிரட்டிய நபரை போலீசார் கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் துரிதமாக செயல்பட்டு ஜெயக்குமார் என்ற நபரை கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ராஜாமல் சாலையில் சாலையின் நடுவே வாழைக்கன்றுகளை நட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். ராஜாமல் சாலை பகுதியில் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் அவற்றை சீரமைக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோபால்பட்டியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனையில் ஈடுபட்டிருந்த 7 பேரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து லாட்டரி சீட்டுகள், 10 செல்போன்கள், 59,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை நீக்கக் கோரி நடிகர் பிரபு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுவில் சிவாஜி கணேசன் உயிருடன் இருந்தபோதே அன்னை இல்லம் வீட்டை தனது பெயருக்கு உயிலில் எழுதி வைத்துள்ளதாகவும் அந்த வீட்டிற்கு துஷ்யந்த் தந்தை ராம்குமாருக்கும் எந்த உரிமையும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். பெப்சிக்கு எதிராக புதிதாக தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் என்ற பெயரில் தமிழ்நாடு தயாரிப்பாளர்கள் சங்கம் ஆதரவில் தொடங்கப்பட உள்ள சங்கம் தொடர்பாக இணைய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பெப்சி சங்கத்தில் உள்ள பிரச்சினைகள் பேசி தீர்க்கப்படும் என துணை முதலமைச்சரை சந்தித்த பின் இருதரப்பும் பேட்டியளித்த நிலையில் சர்ச்சை நீடிப்பதால் குழப்பம் தொடருகிறது. தென்காசி மாவட்டம் சிவகிரி குலசேகரப்பேரி கண்மாய் அருகே யானை விளைநிலத்திற்குள் புகுந்து பயிர் வகைகளை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கண்மாய் பகுதியில் ஒற்றை யானை உலா வரும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தாயுடன் தகாத உறவில் இருந்த நபரை கொலை செய்த மகன் உள்ளிட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கீழ துளுக்கன் குளத்தைச் சேர்ந்த ராஜேந்திரனுக்கும் கணவரை இழந்த மகாலட்சுமிக்கும் தகாத உறவு இருந்து வந்துள்ளது. இதை மகாலட்சுமியின் மகன் பிரபாகரன் கண்டித்தும் கேட்காததால் நண்பர் மல்லாங்கிணரைச் சேர்ந்த ராஜாவுடன் சேர்ந்து ராஜேந்திரனை கத்தியால் குத்தி கொலை செய்தார். கோவை கோவில்பாளையத்தில் யாசகம் வாங்கி பிழைப்பு நடத்தும் 65 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த ஒடிஷா இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஒடிஷாவைச் சேர்ந்த சமீர் மாலிக் ஓராண்டாக கோவில்பாளையத்தில் தங்கி கட்டுமான பணியில் ஈடுபட்டு வந்தான். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு மதுபோதையில் சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டான்.
அனைத்து தரப்பு மக்களிடமும் அறிவியலை கொண்டு சேர்க்கும் விதமாக சென்னை பிர்லா கோளரங்கத்தில் சென்னை அறிவியல் விழா நடைபெறுகிறது. கோளரங்கத்தில் உள்ள பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மைய வளாகத்தில் 2008ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் விழா நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 3 நாட்களுக்கு விழா நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருத்தாச்சலம் ரயில் நிலையத்திற்கு பல்லவன் எக்ஸ்பிரஸ் 40 நிமிடம் தாமதமாக வந்ததால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னையிலிருந்து காரைக்குடிக்கு செல்லும் பல்லவன் ரயில் வழக்கமாக மாலை 6:55 மணிக்கு ரயில் நிலையத்திற்கு வரும் நிலையில் மின்தடை காரணமாக சிக்னல் கிடைக்காததால் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. மின்தடை சீராகி சிக்னல் கிடைத்த பிறகு ரயில் கிளம்பியது. ஈரோட்டில் 14 வயது சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கட்டிட தொழிலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் மளிகை கடைக்கு சென்ற சிறுமியை ஐயப்பன் என்ற நபர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஐயப்பன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தேக்கடியில் 17வது மலர் கண்காட்சி கோலாகலமாக தொடங்கியது. மன்னாரத்தரை கார்டனில் 30,000 சதுர அடி பரப்பளவில் 1,00,000க்கும் மேற்பட்ட பூந்தொட்டிகள் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள கண்காட்சியை தேக்கடி வேளாண் தோட்டக்கலை சங்கம், குமுளி பஞ்சாயத்து நிர்வாகம், மன்னாரத்தரை கார்டன் இணைந்து நடத்துகின்றன. மார்ச் 27 முதல் மே 12ஆம் தேதி வரை 47 நாட்களுக்கு நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட 4 கிரஷர் ஆலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறையினர் மற்றும் கனிமவளத்துறையினர் நடத்திய ஆய்வின்போது மாவட்டத்தில் 20 கிரஷர் ஆலைகள் தங்களது உரிமத்தை புதுப்பிக்காமலும் அனுமதியின்றி செயல்பட்டு வந்தது தெரியவந்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் மணிமேகலையை கண்டித்து 6 சிறப்பு விரிவுரையாளர்கள் கல்லூரியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கல்லூரியில் பணியாற்றி வரும் அவர்களை பொய்யான புகாரின் பேரில் முதல்வர் சஸ்பெண்ட் செய்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அணையின் கீழ்ப்பகுதியில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் திருவைகுண்டம் தாமிரபரணி ஆற்றில் ஆண்டுதோறும் கருவேல மரங்களால் ஏற்பட்டு வந்த வெள்ள அபாயம் தவிர்க்கப்படும் என பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடிக்கும் 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். தொடர் திருட்டு சம்பவங்கள் நடப்பதாக புகார்கள் எழுந்த நிலையில் தனிப்படை அமைத்த போலீசார் பெண் உட்பட 6 பேரை கைது செய்து 26 சவரன் தங்க நகைகளை கைப்பற்றினர். திருப்பூர் தாராபுரம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பயங்கர வெடிச்சத்தத்திற்கு வீடுகள் அதிரும் சிசிடிவி காட்சி வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மூலனூர், குண்டம், தளவாய்பட்டினம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பயங்கர வெடிச்சத்தம் கேட்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இதில் சில இடங்களில் வீட்டின் ஜன்னல் கண்ணாடி உள்ளிட்டவை உடைந்ததாகவும் கூறப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் அயன்சிங்கம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் கரடி சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வரும் நிலையில் கரடி நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். எனினும் நிரந்தர நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவல்துறையில் 97ஆம் ஆண்டு பேட்ஜ் காவலர்களுக்கு 93ஆம் ஆண்டு பேட்ஜ் காவலர்களை விட பதவி உயர்வு, சம்பள உயர்வு வழங்கப்பட்டது தொடர்பான பிரச்சினை குறித்த கேள்விக்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் பதிலளிக்க மறுத்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக ஆய்வு மேற்கொண்டுள்ள அவர் திருவண்ணாமலை நகர உட்கோட்ட அலுவலகத்தில் ஆய்வு செய்தார். மதுரையில் காதலித்து கர்ப்பமாக்கிய பெண்ணிடம் 50 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக காதலனையும் அவனது பெற்றோரையும் போலீசார் கைது செய்தனர். நிலையூரைச் சேர்ந்த அஜயன் ஐராவதநல்லூரைச் சேர்ந்த இளம்பெண்ணை காதலித்து திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி நெருக்கமாக இருந்ததில் அந்த பெண் கர்ப்பமானார். ஆனால் திருமணம் செய்யாமல் ஏமாற்றியதோடு 50 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக புகார் அளித்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் தனியார் கல்லூரி விழாவில் நடிகை ஆண்ட்ரியா திரைப்பட பாடல் பாடியும் நடனமாடியும் அசத்தினார். பில்டர்ஸ் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் நடிகர் ஹரிஷ் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் நடிகையும் பாடகியுமான ஆண்ட்ரியா நீல நிறத்தில் கவர்ச்சியான ஆடையை அணிந்து மேடையில் ஏறி திரைப்பட பாடல் பாடி ஆடி அசத்தினார். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 2 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாற்றுத்திறனாளி அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்தார். கீழராயபுரத்தைச் சேர்ந்த பிஎட் பட்டதாரி மாற்றுத்திறனாளி அரவிந்த்சாமியிடம் சேலத்தைச் சேர்ந்த திமுக பெண் பிரமுகர் வித்யா அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி போலியான அரசாணை கொடுத்து மோசடி செய்ததாக தெரிவித்துள்ளார்.
தமிழக கோவில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது குறித்து அரசாணை பிறப்பிக்க கோரிய வழக்கில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை அருகே மருதமலை முருகன் கோவில் குடமுழுக்கு விழா ஏப்ரல் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டி தமிழில் குடமுழுக்கு விழா நடத்த உத்தரவிடக் கோரி நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலர்கள் தற்கொலை செய்து கொண்டனர். சோழன்குறிச்சி கிராமத்தில் கணவனை புரிந்து வாழ்ந்து வந்த திவ்யா என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த அன்பரசனை காதலித்ததாக கூறப்படுகிறது. இவர்களின் திருமணத்திற்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவிக்காததால் மனமுடைந்த இருவரும் ஒரே வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட பெண் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக கூறி தனியார் மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டை கொத்தமங்கலத்தைச் சேர்ந்த இளமுருகன் மனைவி தனுசுவள்ளி 2வது பிரசவத்துக்காக கந்தவள்ளி என்கிற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்த நிலையில் திடீரென உயிரிழந்தார். சென்னை தாம்பரத்திலிருந்து சானிட்டோரியத்திற்கு சென்றபோது சரக்கு ரயில் பெட்டிகள் திடீரென தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. தடம் புரண்ட பெட்டிகள் கார்களை ஏற்றிச் செல்லும் காலி பெட்டிகள் எனவும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமோ உயிரிழப்புகளோ இல்லை எனவும் தெரிவித்துள்ள தென்னக ரயில்வே நிர்வாகம் புறநகர் மற்றும் விரைவு ரயில் சேவையிலும் பாதிப்பில்லை எனவும் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கண்டம்பாக்கம் ஏரியில் இருந்து அதிகப்படியான தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் சுமார் 60 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏரியில் மீன் குத்தகை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பொதுப்பணித்துறையினர் ஏரியில் இருந்து அதிக அளவு தண்ணீரை திறந்துவிட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னையை அடுத்த நுளம்பூர் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியை சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் நேரில் ஆய்வு செய்தார். பாலம் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக மக்கள் புகார் அளித்த நிலையில் ஆய்வு மேற்கொண்ட மாநகராட்சி ஆணையர் 2 மாதங்களில் பணிகளை முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சிவகங்கை மாவட்டம் விஜயன்குடி கிராமத்தில் 15 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் உள்ள சாலையை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடையாறு ஆறு 30 மாதங்களில் புதிய சுற்றுலா தலமாக உருவெடுக்கும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை ராமபுரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னையில் 6வதாக ஒரு நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஆட்டு சந்தையில் விற்பனை அதிகரித்துள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் ரூபாய் 3 கோடிக்கும், புதுக்கோட்டை ஆட்டு சந்தையில் ரூபாய் 2 கோடிக்கும், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ரூபாய் 5 கோடி வரை ஆடு விற்பனை நடைபெற்று இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த மகா கும்பமேளாவில் ராகுல் காந்தி கலந்து கொள்ளாதது குறித்து ராபர்ட் வத்ரா விளக்கமளித்துள்ளார். கும்பமேளாவிற்கு ராகுல் காந்தி சென்றதால் விஐபி ஏற்பாடுகள் காரணமாக பக்தர்களுக்கு அசௌகரியமும் இடையூறும் ஏற்படும் என்று தெரிவித்தார். விளம்பரத்திற்காகவோ அரசியலுக்காகவோ எதையும் செய்ய விரும்பவில்லை எனவும் அவர் கூறினார். வேலையில்லாத இளைஞர்களை அழைக்க புதிய பெயரை அறிவித்திருக்கும் மத்திய பிரதேச அரசின் செயலுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. படித்து வேலை கிடைக்காத இளைஞர்களை வேலையில்லாத இளைஞர்கள் அல்லது வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் என்று அழைக்கப்பட்டு வரும் நிலையில் இனி அவர்களை ஆர்வமுள்ள இளைஞர்கள் என்று அழைக்க மத்திய பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது. கேரள மாநிலம் கண்ணூரில் தனியார் பேருந்தில் 150 வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணூரிலிருந்து இருட்டியை நோக்கி சென்ற லட்சுமி என்கிற தனியார் பேருந்தில் கூத்தப்புழா பகுதியில் போலீசார் சோதனை செய்தபோது இருக்கைக்கு அடியில் 150 வெடிகுண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் மணல் சிற்பக் கலைஞர் சுதர்சன் பட்நாயக் முன்னாள் மத்திய அமைச்சரும் சமூக சேவகருமான தேவேந்திர பிரதானுக்கு அஞ்சலி செலுத்தினார். மணல் சிற்பக் கலைஞர் சித்த புருஷர் என்ற செய்தியுடன் அவரது சிற்பத்தை உருவாக்கி அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். ரமலானை முன்னிட்டு துபாயை சுற்றியுள்ள மசூதிகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. எமிராட்டி நகரத்தை சுற்றியுள்ள 4 மசூதிகளின் முகப்பில் இஸ்லாமிய கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் விதமான வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஏற்பாடுகள் ரமலானின் சூழலை மேம்படுத்துவதாக பார்வையாளர்கள் கூறினர்.
துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு பொதுமக்கள் தங்களது வீடுகளில் இருந்தவாறே பாத்திரங்களை தட்டி ஆதரவு தெரிவித்தனர். துருக்கியின் முக்கிய எதிர்க்கட்சி தலைவரும் இஸ்தான்புல் நகரின் மேயருமான எக்ரிம் இமாமோக்லுவை ஆளும் கட்சி ஊழல் வழக்கில் கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். இஸ்ரேல் அரசுக்கு எதிராக டெல் அவீவ் நகரில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிபதிகளை நியமிக்கும் குழுவை மாற்றுவதற்காக சட்டத்தை அந்நாட்டு அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியதை கண்டித்தும், இஸ்ரேலில் தேர்தலை அறிவிக்க கோரியும், இன்னும் காசாவில் உள்ள பணைய கைதிகளை விடுவிக்க கோரியும் டெல் அவீவ் நகரில் பொதுமக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரஷ்ய அதிபர் புட்டின் விரைவில் இந்தியா வரவுள்ளதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி முதல் முறையாக கடந்த ஆண்டு ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது மோடி விடுத்த அழைப்பை ஏற்ற ரஷ்ய அதிபர் புட்டின் வருகை தருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. சிலி நாட்டில் ஒதுக்கீடு அடிப்படையில் சிறு மீனவர்கள் பெருநிறுவனங்களுக்கு மீன்பிடிக்கும் உரிமம் வழங்கும் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சரக்கு கப்பலை கரைக்கு வரவிடாமல் கடலில் படகுகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய மீன்பிடி சட்டத்திற்கு எதிராக கடந்த 2 நாட்களாக மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் மீனவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் மகா நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி, அரிசி மாவு பொடி, மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், கரும்புச்சாறு, சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 31 நாட்களில் 1,49,00,000 ரொக்கம், 650 கிராம் தங்கம், 13,310 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவில் இணை ஆணையர் ரமணி மேற்பார்வையில் கோவிலின் வசந்த மண்டபத்தில் காலை முதல் இரவு 8 மணி வரை நடைபெற்ற எண்ணும் பணி முடிவுற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பங்குனி மாத குருவார தேய்பிறை பிரதோஷ தினத்தில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். கோவிலின் 5ஆம் பிரகாரத்தில் ஆயிரங்கால் மண்டபம் அருகில் உள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற பிறகு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் அரோகரா என முழக்கமிட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் தேய்பிறை பிரதோஷத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மாசி மாத தேய்பிறையை முன்னிட்டு சன்னிதானத்தில் உள்ள நந்தியம் பெருமானுக்கு மஞ்சள், பால், பன்னீர், தயிர் மற்றும் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் 475ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் தாலி, புடவை, வேட்டி, மாலை, வளையல், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பொருட்களை சீர்வரிசையாக வழங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தியும் வேலழகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டுக்கல் பழனி முருகன் கோவில் உண்டியல் காணிக்கை 3.25 கோடியை எட்டியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டத்தால் 27 நாட்களில் உண்டியல் நிரம்பியதை தொடர்ந்து காணிக்கைகளை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய 3,74,95,627 ரூபாய் ரொக்கமும் 1,224 கிராம் தங்கமும் 22.87 கிலோ வெள்ளியும் கிடைத்தன.